அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 15/4/2024 முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு லாபஸ்தானத்தில் நுழைவதால் எந்தெந்த விஷயங்கள்ல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் அமர்வது நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு லாபமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு பொன்னான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் குரு மிக வலுவாக ரிஷப ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு விதமான மாறுதல்கள் அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக ஏற்பட இருக்கிறது. நவ கிரகங்களிலே மிகவும் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்கள் இருந்தாலும் கூட சனி, ராகு, கேது மற்றும் குரு போன்ற முக்கியமான 4 கிரகநிலைகளின் அமைப்பே மிகவும் உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த 4 கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு என்பது மிக நீண்ட பயணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு சுமார் 1 வருட காலத்திற்கு இந்த ரிஷபராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவேதான் பல்வேறு வகையான மாறுதல்கள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிசார மற்றும் வக்ர மாறுதல் நிகழும் போது அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த அதிசார வக்ரகதியில் சனி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் குருவின் அமைப்பில் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது. ஆனால் அதே சமயம் குருவினுடைய சுப பார்வையில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இருப்பினும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 1 வருட காலத்திற்கு நிறைந்த முன்னேற்றத்தையும் வாழ்வில் இன்பத்தையும் ஆயுளையும் ஐஸ்வர்யத்தையும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியான பொருளாதாரத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்வது குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதியும் அமைதியும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக குரு வலுவாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அமரும் போது உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே சமயம் ஜென்மராசியில் அமரும் போது சில தடைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர மற்ற இடங்கள்ல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாமே தவிர மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட பல்வேறு வகையான மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் உட்பட பலவற்றை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக பெற்றவராக இருக்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது குருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது அவர்கள் நிச்சயம் அன்பானவர்கள் இருப்பார்கள். ஏழ்மையாக இருந்தாலும் கூட பாசம் குறையாமல் மற்றவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக நிகழ்கின்றனர். அடக்கத்தையே ஆபரணமாக கொண்டு அனைத்து விதமான பணிகளையும் தான் தோன்றித்தனமாக செய்யாமல் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டதற்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதையும் அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது வறுமையாக இருந்தாலும் கூட தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வாழக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். மற்றவர்களுக்கு தேவையை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாகவும் மற்றவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாது எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கையாக இருந்தாலும் மனநிறைவு நிறைந்து பெற்றவராக இருப்பவர் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர். எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்துல சுக்கிரன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குரு மட்டும் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஆனால் மற்ற 8 கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் வலுவாக இருந்தாலும் கூட எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தனி ஒருவராக நின்று உங்களுக்கு மிக அற்புதமாக மாற்றி கொடுப்பாருங்க. ஆனால் நவ கிரகங்களுமே சாதகமான ஒரு அமைப்பில் 8 கிரக நிலைகள் இருந்து குரு சாதகமற்று இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார். பெரிய அளவிற்கு
சிம்மராசியில் அமர்ந்து சிரமம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் கூட குரு பகவான் முழு சுப கிரகமாக இருப்பதால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் கருத்தில் கொண்டு அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நவ கிரகங்களிலே நன்மை மற்றும் கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக குரு மட்டும்தான். அவருடைய சஞ்சார அமைப்பு காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர நிச்சயமாக அவரிடமிருந்து ஒருபோதும் பாதிப்பு ஏற்படாது. எனவேதான் நவ கிரகங்களின் அரசன் வானியல் அரசன் என்று குரு புகழப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட குருவினுடைய பெயர்ச்சி இந்த தருணத்துல மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உருவாகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் இருக்கும் போது மாறுபட்ட பலன் இருக்குங்க. குருவினுடைய நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன. சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் குருவிற்கு பகை கிரகமாக புதன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளை குரு பார்க்கிறாருங்க. ஆனால் புதன் சுக்கிரனின் பார்வையில் குருவை சமகிரகமாக பார்க்கின்றனர். நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம். எனவேதான் குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குரு உச்சம் பெறக்கூடிய இடம் கடகராசியாகவும் அதே சமயம் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இடம் மகர ராசியாகவும் பார்க்கப்படுகிறது. அவருடைய ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீன ராசி அமைந்துள்ளன. மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நேர்வழியில் கிடைக்க வேண்டும் என்றால் அது குருவினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக அது பகை கிரகமான இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்தாலும் பல்வேறு வகையான மாறுதல்களை குடும்பம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலுமே தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செலுத்துகிறாருங்க. எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை பார்க்கலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலையில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறாருங்க. ஆனால் ராகு கேது மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன. ராகு 9லும் கேது 3லும் இருப்பது முன்னேற்றத்திற்கு பல வகையில வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் நிச்சயமாக விலகும். வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் உடன் பிறந்தவர்களால் எதிர்பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு என்பது மிக கனகச்சிதமாக அமைவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறதுங்க. குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் மழலை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தையும் வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் முயற்சி செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்து கிடைக்கிறது என்பதை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. நல்ல வரன் கிடைத்து மாங்கல்ய பாக்கியம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானமாகிய 7ஐ பார்ப்பதால் அஸ்திரஸ்தானம் மிக வலுவுள்ளதாக இருப்பதால் நிச்சயமாக காதல் திருமணம் செய்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சனி அஷ்டமத்தில் இருப்பதால் சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் இருக்கலாம். ஆனால் குரு லாபத்தில் மாறி இருப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். உத்தியோகத்துல பணி பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்லதொரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சனியினால் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் விலக்கி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு மிக அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் தடங்கள் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லாபம் குறையாமல் பார்த்து கொள்கிறாருங்க குரு. கலைத்துறை சார்ந்த பணிகள்ல பல்வேறு வகையான பின்னடைவுகள் இருந்தாலும் கூட அவை அனைத்தும் நல்ல முன்னேற்றமாக மாறும். குரு பகவான் மிக வலுவாக லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக புதிய பட தயாரிப்புகள் உள்ளிட்ட உங்களுடைய சிறப்பான வாய்ப்பினையும் சிறப்பாக முன்னேற்றத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. குடும்ப வறுமை நிலையிலிருந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். அடியோடு
அதோடு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சி காரணமாக அமைந்துள்ளது. கல்வியில் மிக சிறந்த முன்னேற்றம் விதமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் இனி வரக்கூடிய ஒரு ஆண்டுகள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். புதிய நிலம், பண்ணை நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் அசூர வளர்ச்சி பெறும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உள்ளம் நிறைந்த மாதிரி மன மகிழ்ச்சியுடன் குதூகலமும் கொண்டாட்டமும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக குரு லாபத்தில் அமரப்போவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்கள் உங்களை தேடி வரும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் 24 வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.